தமிழில் இணைந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் ப்ரிவியூவில் நீங்கள் பார்த்த மாதிரியான மல்டிபிள் ஃபோட்டோஸ் வச்சு எப்படி ஃபுல் ஸ்க்ரீன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து சிம்பிளாக சூப்பராக மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை அப் டு எண்டு வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இன்னைக்கான வீடியோவுக்கு போகலாம். உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய அலைட் மோஷன் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய க்ரீன் கலர் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி இன்றைக்கான ப்ராஜெக்ட் ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஆல்ரெடி கொடுத்துருக்கக்கூடிய ஒரு சில ப்ரீசெட் லிங்க் வந்து இம்போர்ட் ஆக மாட்டேன், வெரிஃபிகேஷன் ஃபெயில்டு அப்படின்னு சொல்லி வருது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்லேயும் சரி இன்ஸ்டாவிலையும் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அலைட் மோஷன் வெர்ஷன் தான் அதுக்கான ரீசன். ஸோ நீங்கள் பழைய வெர்ஷன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த லிங்க் வந்து இம்போர்ட் ஆகிறதுல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புது வெர்ஷன் அப்டேட் பண்ணக்குள்ளே சர்வரை வந்து சேர்த்து அப்டேட் பண்ணுவாங்க. அவங்களோட சர்வரில் சின்ன சின்ன சேஞ்சஸ் நடக்கும். அது ஒரு சில டைமில் பார்த்திங்கன்னா எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் ஓல்டு வெர்ஷனுக்கும் சப்போர்ட் ஆகும் லிங்க்கு. ஒரு சில டைமில் அந்த பக் வந்து ஃபிக்ஸ் பண்ண மாட்டாங்க. அதனால் பழைய வெர்ஷன்லாம் அந்த லிங்க் வந்து சப்போர்ட் ஆகாது. ஸோ அதனால் டிஸ்கிரிப்ஷனில் புது வெர்ஷனுக்கான லிங்க் வந்து கொடுக்குறேன், வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணி அந்த லிங்க்கை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதாவது அந்த வெர்ஷனை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் கண்டிப்பாக உங்களுக்கு அலைட் மோஷனுக்கான ப்ரீசெட் வந்து இம்போர்ட் ஆகும். ஓகே, ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பென்சில் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ரெசல்யூஷன் அப்படின்ற இடத்துல சின்னதாக பிளாக் மார்க் இருக்கு இல்லையா, அதை வந்து அன்டிக் பண்ணி விட்டுட்டு 1080 2340 அப்படின்றத எடிட் பண்ணிவிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்தோடனே இந்த மாதிரி உங்களுக்கான ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் ஆகிடும். அகைன் என்ன பண்ணுங்கள், கீழே இருக்கக்கூடிய க்ரீன் கலர் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பேக்ரவுண்ட் இமேஜ் வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த இமேஜை ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சாங்கையும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பொறுத்தவரையும் நீங்கள் எத்தனை இமேஜஸ் வேணாலும் வச்சு எடிட் பண்ணலாம். நான் வந்து 3 இமேஜஸ் வச்சு எடிட் பண்ண போகிறேன். ஸோ பொதுவாக நம்ம இந்த மாதிரி வீடியோ வந்து அதாவது மல்டிபிள் ஃபோட்டோஸ் வச்சு எடிட் பண்ணக்குள்ளே என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரான்சிஷன் எந்தெந்த இடத்துலலாம் போடுவோம் அப்படின்னா, சாங்கில் ஏதோ ஒரு பீட் வர்ற இடமோ இல்லை சைலண்ட்டாக இருக்கக்கூடிய இடத்துலையோ வந்து ட்ரான்சிஷன் வந்து போடுவோம். அதாவது ஒரு இமேஜ்லேருந்து இன்னொரு இமேஜ் வந்து மாறுற மாதிரி செட் பண்ணுவோம். ஸோ அதை தான் இன்றைக்கி வந்து நான் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொல்ல போகிறேன். ஸோ இந்த சாங் பார்த்திங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து ப்ளே பண்ணி காமிக்க முடியாது, காப்பிரைட் ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன், 30 செகண்டுன்றதை நான் 3 பார்ட்டாக வந்து பிரிச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு 10 செகண்ட், அடுத்து 10 செகண்ட், அதுக்கப்புறம் 20லேருந்து 30. ஸோ அது போல் பிரிச்சுக்கிறேன். ஸோ அதனால் என்ன பண்ணிக்கிறேன், ஃபஸ்ட்டு ஒரு 0வில் அதாவது ஃபஸ்ட்டு இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு அந்த இமேஜை மேலே இருக்கக்கூடிய 3 டாட்டை கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இமேஜ் பார்த்திங்க அப்படின்னா இதில் கீழேயும் சரி மேலேயும் சரி சின்ன சின்னதாக வாட்டர் மார்க் வந்து இருக்குது. அது தெரியாத மாதிரி எப்படி செட் பண்ணுறது அப்படின்னா, ஸ்கேல் ஆப்ஷனில் போய்ட்டு லைட்டாக ஸ்கேல் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணி எந்த இடத்துல வாட்டர் மார்க் இருக்கோ அது தெரியாத மாதிரி ஸ்க்ரீனில் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நான் அது மாதிரி பண்ணிக்கிறேன். இப்போ நான் யூஸ் பண்ணக்கூடிய 3 இமேஜோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, 30 செகண்டை நான் 3 பார்ட்டாக வந்து பிரிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, சாங்கை டியூரேஷன் 30 செகண்டு வச்சுட்டு ஃபஸ்ட்டு 10 செகண்டுக்கு இந்த இமேஜை வந்து எக்ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். ஸோ ப்ளே பண்ணி ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அதாவது 30 செகண்டை வந்து 3 பார்ட்டாக பிரிக்கணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து சாங்கை வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். அதில் எந்த இடத்துல பீட் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல ஒரு ட்ரான்சிஷன் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ அது மாதிரி சாங்கை ஃபுல்லாக ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு 30 செகண்டுக்குள்ளே எவ்வளோ ஃபோட்டோ வைக்க முடியுமோ அவ்வளோ ஃபோட்டோ கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் 2வது ஃபோட்டோவும் ஆட் பண்ணிட்டேன். ஸோ சேம் அதே மாதிரி இருக்கக்கூடிய 3 ஃபோட்டோவையும் ஆட் பண்ணி மேலே இருக்கக்கூடிய 3 டாட்டை கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துட்றேன். ஸோ இதே மாதிரி உங்களோட சாங்கை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு லைனாக இமேஜஸ் வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரான்சிஷன் கொடுக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா 3 இமேஜுமே நான் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ இமேஜஸ்லாம் ஆட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இமேஜை நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதை சின்னதாக வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு அனிமேட் மாதிரி பண்ணிக்கலாம். அதாவது வீடியோ ஸ்டார்டிங்லேயே இமேஜ் வந்து உள்ளே என்ட்ராகிற மாதிரி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணிக்கோங்க, ஃபஸ்ட்டு இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் வாங்க. வந்துட்டு மூவ் ஆப்ஷனில் இமேஜோட ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேமோ அதுக்கு பக்கத்துலேயே இன்னும் ஒரு கீ ஃப்ரேமோ வந்து ஆட் பண்ணுங்கள். ஒரு 0.3 ஆர் 5 அந்த ரேஞ்சில் வந்து ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம் வந்துட்டு இந்த இடத்துல இது மாதிரி ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா இமேஜ் வந்து மூவ் ஆகும். மேலே வந்து லைனும் வந்து தெரியும் எந்த இடத்துல மூவ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. ஸோ அதை என்ன பண்ணிக்கோங்க, நல்லா லெஃப்ட் சைடு மூவ் ஆகிற மாதிரி ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமில் இமேஜை லெஃப்ட் சைடு வந்து மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் ப்ளே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லெஃப்ட் சைட்லேருந்து உள்ள இமேஜ் வந்து வேகமாக வர்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள்,
ஸோ பாருங்கள், இது வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு 0.3 செகண்ட் அப்படின்றதுனால வேகமாக நடக்கும். இருந்தாலும் அதை வந்து இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக பண்ணோம் அப்படின்றதுனால இமேஜை டச் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ் போங்க. ஆட் எஃபெக்ட்ஸ் போயிட்டு பிளரில் போயிட்டு மோஷன் பிளர் அப்படின்ற எஃபெக்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ளே பண்ணிங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் நம்ம அந்த சின்னதாக மூவ் பண்ணி வச்சோம் இல்லையா, அதுவே நமக்கு வந்து ஒரு மாதிரி பிளர் எஃபெக்டோடு வரும். ஸோ இந்த டியூன் அப்படின்றத வந்து ஃபில் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், அந்த டியூனை வந்து நம்ம ஃபில் பண்ணி விட்டோடனே ஸ்டார்டிங்கில் பிளர் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ பிளர் அதிகமாக வேணும்னா மட்டும் அந்த டியூனை வந்து ஃபில் பண்ணுங்கள், இல்லைனா நார்மலாக இருக்கிறதே இருக்கட்டும். ஸோ ஓகே, இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இமேஜ் வந்து ஸ்டார்டிங்கில் எந்த சைடு உள்ளே என்ட்ரு ஆகிற மாதிரி கொடுக்குறோமோ அதுக்கு ஆப்போசிட் சைடு வந்து மூவ் பண்ணுற மாதிரி கொடுக்கணும். இப்போது லெஃப்ட்லேருந்து ரைட் சைடு வர்ற மாதிரி நம்ம ஸ்டார்டிங்கில் 2 கீ ஃப்ரேம் வச்சு பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி அந்த இமேஜோட எண்டில் கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி ஒரு கீ ஃப்ரேம் வந்து அதே சேம் மூவ் ஆப்ஷனில் ஆட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு வந்து மூவ் பண்ணி வைங்க இமேஜை லைட்டாக. ஸோ அப்படி வச்சுட்டு நம்ம ப்ளே பண்ணக்குள்ளே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லோ மோஷனில் அந்த இமேஜ் லெஃப்ட் டு ரைட் வந்து மூவ் ஆகிட்டுருக்கும். ரைட் டு லெஃப்ட் வந்து மூவ் ஆகிட்டுருக்கும். ஸோ ஓகேவா. ஸோ அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேம் இமேஜே செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் வாங்க. அதில் ஸ்கேல் இருக்குது இல்லையா, ஸ்கேல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு இமேஜோட எண்டுக்கு கொஞ்சம் முன்னாடி பக்கத்துலேயே இன்னொரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஸ்கேலில். ஓகேவா. ஸோ இப்போ ரெண்டாவதாக இருக்கக்கூடிய அந்த ஸ்கேல் கீ ஃப்ரேம் இருக்குது பாருங்கள், அதில் மட்டும் இமேஜோட சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள், ஸ்கேல் வேல்யூவை. ஸோ எவ்வளோ வேணாலும் நீங்கள் வந்து கொடுக்கலாம். நான் எவ்வளோ கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3100 வந்து கொடுக்குறேன். ஸோ இதை விட அதிகமாக வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம், இல்லை கம்மியாக கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ இப்படி வச்சுட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து ரெண்டாவது இமேஜ் இருக்குது இல்லையா, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் இமேஜ் வெளில போயிட்டு ரெண்டாவது இமேஜ் வெளிலேருந்து உள்ளே வர மாதிரி பண்ண போகிறேன். ஸோ அதனால் இந்த கீ ஃப்ரேம்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் ரெண்டாவது இமேஜை அகைன் செலக்ட் பண்ணுங்கள். சேம் ஸ்கேல் ஆப்ஷன் வாங்க. ஸ்கேல் ஆப்ஷனில் ஸ்டார்டிங்கில் 2 கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணுங்கள், பக்கத்துலேயே ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம் இருக்குது இல்லையா, அதில் வந்து வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணுங்கள். சேம் 3100 நான் வந்து வச்சுக்கிறேன். ஈவனாக வச்சுக்கோங்க ஸ்கேல் வேல்யூ. ஸோ அப்போ தான் நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ 3100 வச்சதுக்கப்புறம் நான் இந்த இடத்த வந்து ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இந்த இமேஜ் வந்து வெளில போகும், டக்குன்னு அந்த இமேஜ் உள்ளே வர்ற மாதிரி இருக்கும். ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த இமேஜ், அதாவது சூர்யா இமேஜ் மட்டும் பிளர் ஆகிட்டு வருது இல்லையா, ஸோ அதில் மோஷன் பிளர் இருக்குது. செகண்ட் இமேஜில் இல்லை இல்லையா, ஸோ அதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதையும் டியூனோட வேல்யூ வந்து 1லேருந்து ஃபுல் பண்ணி விட்டுருங்க. ஸோ அதாவது 4 வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம ப்ளே பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளர்ராக போயிட்டு பிளர்ராக உள்ளே என்ட்ராகிற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான். இப்போ ஒரு ட்ரான்சிஷன் வந்து, அதாவது 2 ட்ரான்சிஷன் வந்து பார்த்துட்டோம் இல்லையா. ஸோ இப்போ என்ன பண்ணிக்கோங்க, அகைன் சேம் சமந்தா இமேஜை வந்து கிளிக் பண்ணிவிட்டு அந்த இமேஜில் மூவ் ஆப்ஷனில் இமேஜோட ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேமும் எண்டில் ஒரு கீ ஃப்ரேமும் வச்சுக்கோங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இமேஜ் வந்து ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி இல்லாமல் லைட்டாக மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்காக. ஸோ இது வந்து நீங்கள் எந்த சைடு வேணாலும் மூவ் பண்ணி வைக்கலாம். நான் வந்து ரைட் சைடு மூவ் பண்ணி வைக்கிறேன். ஸோ ரைட் சைடு வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் வைக்கிறோம் இல்லையா, அதில் லெஃப்ட் சைடு நல்லா மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வீடியோ ப்ளே ஆகக்குள்ளே அந்த இமேஜ் மூவ் ஆகிறது கிளியராக தெரியும். ஸோ அடுத்த ட்ரான்சிஷன் வந்து நம்ம எடிட் பண்ணலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுங்கள், சமந்தா இமேஜை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு, அதாவது ரெண்டாவது இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் ஆப்ஷனில் எண்டில் இமேஜோட எண்டில் 2 கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுங்கள். அதில் ரெண்டாவதாக இருக்கக்கூடிய கீ ஃப்ரேமில் மட்டும் இமேஜை வந்து லெஃப்ட் சைடு வந்து மூவ் பண்ணி வைங்க. ஸோ நல்லா மூவ் பண்ணி வச்சுட்டு வெளில போகிற மாதிரி மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டதுக்கப்புறம் அகைன் 3வது இமேஜ் இருக்குது இல்லையா, ஸோ அந்த இமேஜை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே மூவ் பண்ணி வைக்கிறேன், லைட்டாக வந்து மூவ் பண்ணி வைக்கிறேன். கண்டினியூஷன் இருக்கிற மாதிரி கரெக்டாக நீங்கள் வந்து பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 3வது இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் 2 கீ ஃப்ரேம் வந்து ஸ்டார்டிங்கில் ஆட் பண்ணுங்கள் மூவ் ஆப்ஷனில். ஸோ இதில் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமில் நமக்கு வந்து ரைட் சைட்லேருந்து இமேஜ் உள்ளே என்ட்ராகிற மாதிரி இருக்கணும். ஸோ அதனால் என்ன பண்ணிக்கோங்க, ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமில் மட்டும் இமேஜை ரைட் சைடு நல்லா மூவ் பண்ணி வைங்க. ஸோ கண்டினியூஷன் இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ இந்த கேப் பார்த்தீங்கனாலே நான் எப்படி செட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ பாருங்கள், நடுவில் ஒரு பிளாக் மார்க் வருது இல்லையா, ஸோ அது வராமல் இருக்கணும் அப்படின்னா இந்த இமேஜை கொஞ்சம் வந்து முன்னாடி டைம் டியூரேஷனை வந்து மூவ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து கண்டினியூஷன் இருக்கும். ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இப்போ அகைன் வந்து இந்த 3வது இமேஜ்லேயும் பிளர் எஃபெக்ட், அதாவது மோஷன் பிளர் எஃபெக்ட் ஆட் பண்ணிவிட்டு அந்த டியூனை வந்து ஃபில் பண்ணி விட்டுருங்க. வச்சுட்டு இப்போ ப்ளே பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளர் ஆகிட்டு உள்ளே என்ட்ரு ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ ஓகேவா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வீடியோ ஸ்டார்டிங்கில் சாம்பிள் ப்ரிவியூவில் பார்த்துருப்பீங்க, சின்னதாக ஷேக் ஆகிற மாதிரி ஒரு இமேஜ், இந்த இமேஜ் வரக்குள்ளே ஷேக் ஆகிட்டு இருக்கும். ஸோ அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளஸ் ஐக்கான், அதாவது எஃபெக்ட்ஸில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் போங்க, அதில் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் போனீங்க அப்படின்னா ஆட்டோ ஷேக் அப்படின்ற எஃபெக்ட் இருக்கும். ஸோ அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க.
ஸோ ஆட்டோ ஷேக் எஃபெக்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ஸ்பீட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதை வந்து 0.24 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மேக்னிடியூட் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை வந்து 16 வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த எஃபெக்ட் பொறுத்தவரையும் நீங்கள் ஆட் பண்ணக்கூடிய இமேஜஸ் எல்லாத்துக்குமே வந்து அப்ளை பண்ணாதீங்க. ஏதாவது ஒரு இடத்துல தான் சாங்கில் கண்டிப்பாக பீட் இருக்கும். ஸோ அந்தந்த இடத்த ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அந்த இடத்துல வரக்கூடிய இமேஜஸ்க்கு மட்டும் இந்த பீட் எஃபெக்ட் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வீடியோ வந்து நல்லாயிருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆட்டோ ஷேக் ஆட் பண்ணதுக்கப்புறமும் உங்களுக்கு வந்து பீட் எஃபெக்ட் வந்து கிடச்சிருக்காது. ஸோ அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகைன் வந்து மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் போயிட்டு அந்த மூவ் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் நம்ம ஆல்ரெடி 2 கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணியிருப்போம் இல்லையா. ஸோ அந்த கீ ஃப்ரேமில் இமேஜை லைட்டாக லெஃப்ட் சைட் மூவ் பண்ணி வச்சுட்டு அந்த இமேஜோட எண்டுக்கு வந்துடுங்க. 3வது இமேஜோட எண்டுக்கு அந்த எண்டு பொசிஷனில் என்ன பண்ணிக்கோங்க, அகைன் சேம் அந்த மூவ் ஆப்ஷனில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணி ரைட் சைடு வந்து மூவ் பண்ணி வைங்க. ஸோ நல்லா பாருங்கள் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஸோ அப்படி வைக்கக்குள்ளே உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோ ஷேக் ப்ளஸ் அந்த கீ ஃப்ரேம் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் உங்களுக்கு ஒரு இந்த பீட் எஃபெக்ட் வந்து கண்டினியூஸாக இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதே மெத்தடை நான் வந்து ஆல்ரெடி போட்டு இந்த வீடியோவில் வந்து அந்த கர்வு வச்சு எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அது வேணுனாலும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் செட்டிங்கில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரேம் ரேட் ஆப்ஷனில் போய்ட்டு 60 ஃப்ரேம் ரேட் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் போங்க. அதில் அந்த ரெசல்யூஷனில் 720p செலக்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி 720p கொடுத்தா தான் ஹெச்டியாக கிடைக்கிது. ஸோ அதனால் அதே வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரேம் ரேட் வந்து 60 இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. குவாலிட்டி வந்து 24 mbps இருக்கிற அளவுக்கு அந்த பாயிண்டரை வந்து ஃபில் பண்ணி விட்டுருங்க. கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த வீடியோவில் நான் என்னென்னலாம் சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இமேஜ் வந்து அதாவது வெளிலேருந்து உள்ளே வர்றதுனாலும் உள்ளேருந்து வெளில போகிறதுனாலும் நீங்கள் எந்த ஆப்ஷனில் கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணோம் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேல் ஆப்ஷனில் ஆட் பண்ணோம். அதே மாதிரி லெஃப்ட் டு ரைட்டு, ரைட் டு லெஃப்ட்டு, பாட்டம் டு டாப், டாப் டு பாட்டம், இது எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து மூவ் ஆப்ஷனில் கீ ஃப்ரேம் ஆட் பண்ணணும். ஸோ அது எப்படி ஆட் பண்ணோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் நிறைய ஃபோட்டோஸ் அண்ட் இமேஜஸ் வச்சு எடிட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ புரிஞ்சிருந்தாலும் பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். ஸோ இதை விட சூப்பரான வீடியோவில் சீக்கிரமே சந்திக்கிறேன்.